Hello friends, welcome to Best Consulting Services. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிச்சன் வந்து வாஸ்துபடி எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அமைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நமக்கு பாத்தீங்க அப்படினா நாலு மூலைகள் தெரியும். அதாவது வடகிழக்கு மூலையை வந்து நம்ம ஈசானி மூலை அப்படினு சொல்றோம். தென்கிழக்கு மூலையை பாத்தீங்க அப்படினா அக்னி மூலை அப்படினு சொல்றோம். அதே மாதிரி தென்மேற்கு மூலையை வந்து குபேர மூலை அப்படினும், வடமேற்கு மூலையை வந்து வாயு மூலை அப்படினு சொல்றோம். நடுவுல இருக்கறத வந்து மத்திய ஸ்தானம் அப்படினு சொல்றோம். சோ இப்போ இதுல நம்ம மெயினா வந்து நம்ம கிச்சன் அதாவது சமையலறை வந்து எந்த இடத்துல வந்து அமைக்கணும், அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா எந்த இடத்துல வந்து நம்ம அடுப்பு வச்சு சமைக்கணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். இதுல சமையலறை அமைக்கக்கூடிய ஒரு மூலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அக்னி மூலை அப்படிங்கறதா வந்து சமையலறைக்கு வந்து உகந்த மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது தென்கிழக்குல இருக்கிற இந்த மூலை. சோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்து வீட்லயுமே வந்து இந்த அக்னி மூலை அப்படிங்கறதெல்லாம் வந்து சமையலறை அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா அந்த இடத்துல தான் வந்து வைக்கணும். ஒருவேளை வந்து நம்மளால அந்த இடத்துல வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம செகண்டரி ஆப்ஷனா வந்து எங்க வைக்கலாம் அப்படின்னா இந்த வாயு மூலையில வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிச்சன் வந்து அமைக்க முடியும். அதாவது இதை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நீங்க எந்த இடத்துல வந்து ஹால் வைக்கிறீங்க, எந்த இடத்துல மெயின் டோர் வைக்கிறீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அக்னி மூலையில வந்து கிச்சன் வைக்கிறோமா இல்ல வாயு மூலையில கிச்சன் வைக்கிறோமா அப்படிங்கறத முடிவு செய்ய முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வடக்குல வந்து நம்ம வடக்கு பார்த்த வீடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின் டோர் வந்து என்ன பண்ணிருப்போம், இந்த ஈசானி மூலையில வந்து நம்ம மெயின் டோர் வச்சிருப்போம். அப்படி இருக்கிறப்போ நம்ம மெயின் ஹால் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஹால் வந்திருக்கும். அப்போ எளிதா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிச்சன் வந்து இந்த இடத்துல வைக்க முடியும். ஓகேங்களா. சோ இல்ல வந்து நம்ம கிச்சன் வந்து இந்த இடத்துல கூட வைக்க முடியும். ஆனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம அக்னி மூலை வச்சிருக்கறனால கிச்சன் வந்து ஈஸியா இந்த இடத்துல வைக்க முடியும். ஆனா ஒரு உதாரணத்துக்கு நம்ம தெற்கு பார்த்த சைட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மெயின் டோர் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த அக்னி மூலையில தான் மெயின் டோர் வச்சிருப்போம். சோ மெயின் டோர் இங்க வைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோம்னா நம்ம கிச்சன் உள்ள போக முடியாது. அதனால என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹாலா வந்து கொடுத்திருப்போம். சோ இந்த இடத்துல ஹால் வர்றதுனால நம்மளால இந்த அக்னி மூலையில வந்து இந்த கிச்சனை வந்து அமைக்க முடியாது. அப்படி அமைக்க முடியாத பட்சத்துல தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வாயு மூலையில வந்து நம்ம கிச்சன் அமைக்கிறோம். சோ கண்டிப்பா வந்து கிச்சன் வந்து இந்த குபேர மூலையில அமைக்கவே வந்து கூடாது. அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கு ஈசானி மூலையிலயும் வந்து நம்ம கிச்சன் வந்து அமைக்கிறத பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது. மெயினா வந்து இந்த வாயு மூலையில கிச்சன் அமைக்கலாம், இல்ல வந்து அக்னி மூலையில வந்து கிச்சன் அமைக்கலாம். இரண்டாவது வந்து எந்த இடத்துல வந்து நம்ம அடுப்பு வச்சு சமைக்கணும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ அதுல வந்து மெயினா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த அக்னி மூலையில இந்த கிழக்க பார்த்த வால் இருக்குல்ல அந்த வால்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த அடுப்பு வச்சு உங்களால சமைக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லது. அதாவது இந்த சைடு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பு வச்சு நம்ம கிழக்கு பார்த்து நின்று வந்து சமைக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த வாயு மூலையில இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வடக்கு பார்த்த செவுத்துல நம்ம ஸ்லாப் வந்து போட்டு அதாவது கவுண்டர் டாப் போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வடக்கு பார்த்து நின்று வந்து நம்ம சமைக்கலாம். சோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிங்க். சோ சிங்க் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா சோ சமையலறையில சிங்க் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சோ அது எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த ரூம்ல சலமூலை எங்க இருக்கோ அங்க வந்து அமைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதுதான் வந்து ரூம் அப்படின்னா இந்த ரூம்ல சலமூலை அப்படிங்கறது வந்து அதாவது ஈசானி மூலை அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்க் கிச்சனோட சிங்க் வந்து வைக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கிச்சனோட சிங்க் வந்து வைக்கலாம். அதே மாதிரி வாயு மூலையில வந்து நம்ம கிச்சன் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல வாயு மூலையில நமக்கு வந்து ஈசானி மூலை எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிச்சன் அதாவது கிச்சனோட சிங்க் வந்து வைக்கலாம். சோ இந்த ரெண்டு இடத்த தவிர வேற எங்கேயும் வந்து கிச்சனோட சிங்க் வந்து நம்ம வைக்க கூடாது. சோ இதுவும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டம் கொடுக்கறது எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன்ல வந்து அதிகமா தண்ணி வந்து படுற இடமா இருக்கு. அதனால வாட்டம் பாத்தீங்க அப்படின்னா சேம் இந்த அக்னி மூலைக்கு ஆப்போசிட்ல அதாவது குபேர மூலையில வந்து ஹைட் அதிகமாகவும் இந்த நம்ம சிங்க் வச்சிருக்கோம்ல அந்த மூலை அதாவது ஈசானி மூலையில ஹைட் கம்மியாகவும் இருக்கணும். சேம் இதே மாதிரி வாயு மூலையில கிச்சன் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மேற்கு சைடு பாத்தீங்கன்னா தென்மேற்கு சைடு வந்து நமக்கு ஹைட் அதிகமாகவும் இந்த வடகிழக்கு மூலையில பாத்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து கம்மியாவும் வந்து இருக்கணும். சோ அப்படிதான் வந்து நம்ம வாட்டம் கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன்ல மெயினா வந்து எந்த இடத்துல விண்டோ வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சோ விண்டோ பாத்தீங்க அப்படின்னா எங்க வைக்கணும் அப்படின்னா கிச்சனுக்கு உள்ள வர்றதுக்கு எந்த இடத்துல ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோ வந்து வைக்கலாம். அதே மாதிரி கிச்சன் எந்த இடத்துல கிச்சனோட சிங்க் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விண்டோ வந்து அமைக்கலாம். சேம் வந்து நம்ம வாயு மூலையில கிச்சன் வச்சாலும் சரி நம்ம எந்த இடத்துல வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க சமையல் ரூம்குள்ள போறதுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த விண்டோ வந்து பொருத்தலாம். அதே மாதிரி சிங்க் எங்க இருக்கோ அங்கேயும் வந்து விண்டோ வந்து பொருத்தலாம். சோ இதுதான் வந்து சமையலறைக்கு உண்டான பேசிக்கான வாஸ்து. சோ கண்டிப்பா சமையலறை அமைக்கிறப்போ இந்த வாஸ்துவை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சமையலறை அமைக்கிறதா வந்து சிறப்பானதா இருக்கும். சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.